நம்மள சுத்தி இருக்கிற சில விஷமிகள், அதாவது அந்த டாக்ஸிக் ஆட்கள், அவங்க சுயநலத்துக்காக உங்களை எப்படி பொம்மையா ஆட்டி வைக்கிறாங்கன்னு 7 ரகசிய தந்திரங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும். அது என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க. நம்பர் 1, உங்க புத்தியையே குழப்புற வேலை. இத கேஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு விஷயத்த சரியா பார்த்திருப்பீங்க, ஆனா அவங்க அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு அடிச்சு சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு குழப்பமான மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸி. உங்க ஞாபக சக்தியை நீங்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சதும் அவங்க சொல்றதுதான் உண்மைன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. உதாரணத்துக்கு, அவங்க பண்ண தப்ப நீங்க சுட்டி காட்டினா உங்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி உங்களை பார்ப்பாங்க. கடைசியில தப்பு பண்ணவன் தப்பிச்சிருவான். நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு நிப்பீங்க. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத மாயாஜாலம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கல. அவங்க பண்ண தப்புக்கு பதில் சொல்ல முடியாம உங்க கதையை மாத்தி எழுதுறாங்க. உங்க வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கா? நம்பர் 2, உங்களை சுத்தி ஒரு வேலி போடுறது. அதாவது உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் கிட்ட இருந்து பிரிக்கிறது. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் தனியா இருந்தாதான் அவனை ஈஸியா அடிமைப்படுத்த முடியும். ஆரம்பத்துல இது ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்ற மாதிரி மெதுவா விஷத்தை விதைப்பாங்க. அந்த நண்பன் சரியில்லை, இந்த சொந்தக்காரங்க உன்னை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி உங்களை ஒரு கூட்டுக்குள்ள அடைப்பாங்க. முன்னொரு காலத்துல ரஷ்யாவுல ராஸ்புடின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு அந்த நாட்டு ராணியை மத்த எல்லா மந்திரிகள் கிட்ட இருந்தும் பிரிச்சு அவரோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. தன்னால மட்டும்தான் எல்லாம் முடியும்னு நம்ப வச்சாரு. உங்க வாழ்க்கையிலையும் யாராவது உங்க நண்பர்களை பார்க்க விடாம தடுக்கிறாங்களா? இது சின்ன விஷயமா ஆரம்பிக்கும், ஆனா கடைசியில நீங்க அவங்க காலை சுத்தி வர்ற நிலைமைக்கு கொண்டு போயிரும். நம்பர் 3, பேசுறதையே நிறுத்துறது. இத சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க என்னதான் கத்தினாலும் அழுதாலும் அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. இது ரொம்ப பெரிய மன ரீதியான வன்முறை. நீங்க அவங்க கிட்ட பேசணும்னு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவாங்க. அப்பதான் அதிகாரம் அவங்க கைக்கு போகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களை தனிமைப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப கொடுமையா இருக்கும். ஒரு பெரிய எழுத்தாளர் சொல்லியிருக்காரு, அன்புக்கு எதிரானது வெறுப்பு கிடையாது, அலட்சியம் அப்படின்னு. ஒருத்தர் நீங்க உயிரோட இருக்கிறதையே மதிக்காம இருக்கும்போது அந்த வலி உங்களை சிதைச்சுடும். தப்பு அவங்க மேல இருக்கும், ஆனா நீங்க போய் கெஞ்சிட்டு இருப்பீங்க. நம்பர் 4, பாசமழை பொழியறது. இத லவ் ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல உங்களை வானத்துல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. கிஃப்ட் கொடுக்கிறது, 24 மணி நேரமும் போன்ல பேசுறதுன்னு உங்களை திக்குமுக்காட வைப்பாங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறீங்களா? இது ஒரு பெரிய பொறி. ஆர்கன்சாஸ் யூனிவர்சிட்டியில செஞ்ச ஒரு ஆராய்ச்சியில என்ன தெரிஞ்சதுன்னா, இப்படி ஓவரா ஐஸ் வைக்கிறவங்க பெரும்பாலும் சுயநலம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க உங்களை காதலிக்கல, அவங்க ஈகோவுக்கு நீங்க வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அழகான தேவதை கதை மாதிரி ஆரம்பிக்கிற விஷயம் கடைசியில ஒரு பெரிய வலையில கொண்டு போய் முடியும். இத பத்தி இன்னும் விரிவா வேற வீடியோவுல சொல்றேன். இப்போதைக்கு இதை கவனிங்க. நம்பர் 5 தான் ஒரு பாவம் அப்படின்னு நடிக்கிறது. ஒருத்தர் தப்பு பண்ணுவாரு, ஆனா நீங்க அதை கேட்டா உடனே அவர் அழுது சீன் போடுவாரு. நீங்க தான் அவரை கொடுமைப்படுத்துறீங்கன்னு கதையை மாத்துவாரு. ஒரு நண்பர் உங்களை கிண்டல் பண்றாருன்னு வச்சுப்போம். நீங்க அதை தட்டி கேட்டா உடனே அவர் அழுது, எனக்கு ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நீயும் இப்படி பண்றியேன்னு சொல்லுவாரு. அப்புறம் என்ன ஆகும்? நீங்க அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருப்பீங்க. தப்பு பண்ணவன் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிடுவான். இது ஒரு பெரிய தந்திரம், உங்களை குற்ற உணர்ச்சியில தள்ளுறது. நம்பர் 6, அப்பப்ப மட்டும் நல்லவனா நடிக்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது. அவங்க எப்பவுமே மோசமா இருக்க மாட்டாங்க. சில நேரம் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. இந்த ஒரு நாள் நல்லா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நீங்க மீதி இருக்கிற 364 நாள் கொடுமையையும் சகிச்சுப்பீங்க. இது ஒரு போதை மாதிரி. 70களில் ஜிம் ஜோன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு கூட்டத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. சாப்பாடு கொடுப்பாரு, அன்பு காட்டுவாரு, அடுத்த நிமிஷமே எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்துவாரு. அந்த மக்கள் அவர் கொடுக்கிற அந்த சின்ன அன்புக்கு ஏங்கி அங்கேயே கிடந்தாங்க. நீங்களும் அந்த மாதிரி யாராவது கொடுக்கிற சின்ன சின்ன அன்புக்கு ஏங்கி அவங்க பண்ற பெரிய அநியாயத்தை விட்டு கொடுத்துட்டே இருக்கீங்களா? அந்த சின்ன அன்பு ஒரு பெரிய அவமானத்தை மறைக்காதுங்க. கடைசியா நம்பர் 7, உங்க நல்ல மனசையே உங்களுக்கு எதிரா திருப்புறது. அதாவது உங்களை குற்ற உணர்ச்சியில தள்ளுறது. நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால நீங்க என்னதான் செஞ்சாலும் அது போதாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, உங்களை அதிகாரம் பண்ணணும்னே சில பேர் உங்களை குற்றவாளி கூண்டுல ஏத்துவாங்க. நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆளா இருந்தா இது உங்களுக்கு ஈஸியா வேலை செய்யும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். ஒருத்தர் முன்னாடி நீங்க எப்பவும் தப்பு செஞ்ச மாதிரி உணர்றீங்கன்னா அது உங்க தப்பு இல்ல, அது அவங்களோட பிளான். அவங்க மனநிலைக்கு நீங்க பொறுப்பு கிடையாது. நமக்கு பிடிச்சவங்களே நமக்கு எதிரா இப்படி செய்யறாங்கன்னு நினைக்கும் போது மனசு வலிக்கும். ஆனா இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? இதுதான் உங்க வெற்றியோட முதல் படி. இனிமே யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு மரியாதையும் அன்பும் கொடுக்கிற உறவுகள் மட்டும்தான் தேவை. இப்போ இந்த உண்மை தெரிஞ்சதுனால நீங்க 99% மக்களை விட புத்திசாலி. ஆனா இதோட முடிஞ்சிடல. நீங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது அவங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் புதுசா ஒரு பிளான் போடுவாங்க. அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்க எப்பவாவது இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்களா? உங்க கதையை கமெண்ட்ல சொல்லுங்க.